ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை கோல்டு சிஓ பாய் ஃப்ரெண்டோட நெக்ஸ்ட் பார்ட்டாக தான் எடுத்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற விட இருக்காவது பெயிண்ட் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். கார்கிட்ட கரெக்டாக வருவாங்க. இந்த மாதிரி கார்கிட்ட கரெக்டாக வந்தான். அந்த பசங்களோட கார் சீட்டில் தான் நம்ம ஜங்குக்கு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி ஜேகே காருக்குள்ளே உட்காந்துருக்கதை பார்த்துட்டு, டே யார்டா அது நம்ம காருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கரெக்டாக கிட்ட வேண்டா. இந்த மாதிரி டே மயங்கின பொசிஷனில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜேகே எப்படியே அந்த காரை விட்டு வெளியே வர்றாரு. இந்த மாதிரி ஜேகே வெளியே வர்றதை பார்த்து சார்லியோட ஃப்ரெண்ட்ஸும் ஷாக் ஆனா, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? அன்னைக்கு தானடா அவன்ட்டு அவ்வளோ கிளியராக சொன்னேன். எவ்வளோ கிளியராக நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் அவ்வளோ தூரத்துக்கு கிளியராக உனக்கு கிளாஸ் எடுத்தும் புரியல. அப்போ நான் எடுத்த லெசன் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி கிட்ட அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரூடாக நடந்திருப்பாங்களே அந்த மூமெண்ட்லாம் மொபைலில் கேட்டிருக்கும்ல வாய்ஸ்லாம், அந்த இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப காண்டாக்கி நம்ம ஜொங்குக்கு அப்படியே சார்லியோட ஆன்சர் வந்து வாங்கின அடுத்த செகண்டு சார்லி ஓங்கி கிக் பண்ணிடுவார். இந்த மாதிரி கிக் பண்ணிவிட்டு ஜொங்கு கூட காரில் கொண்டுகிட்டே பேக் சைட் சீட்டில் படுக்க வச்சுட்டு சார்லியை நோட் பண்ணால் கீழே விழுந்தவன் எழுந்து வந்து நம்ம ஜொங்கு கூட ஃபைட் பண்ண வரான். இந்த மாதிரி ஃபைட் பண்ண வந்தோம். நம்ம ஜொங்குக்கு சார்லியோட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெருமையாக அடித்து போட்டுருவார். எவ்வளோ திமிரு இருந்தால் ஏன் பேபி மேலேயே கையை வைப்படா? நெக்ஸ்ட் டே பாரு, இந்த ஜேகே யாருங்கிறது உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அடித்து போட்டுட்டு அங்கேருந்து நேராக ஹவுஸ் கூட்டுறாரு. இந்த மாதிரி ஹவுஸ் கூட்டுருந்தோம். ஃபுல்லாக மயங்கிருந்த நம்ம அப்படி லைட்டாக நம்ம ஜொங்குக்கு ஃபேஸில் வாட்டரை தெளிச்சுருந்துருப்பாரு. அந்த தெளித்த மூமெண்ட்டுக்கு பின்ன லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி காரில் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டக்குன்னு எழுந்து என்ன செய்வார்னா பேக் சைட் சீட்லேருந்து எழுந்து வந்து சார்லி தான் காரை ட்ரைவ் பண்ணுறான்னுங்கிற மாரி நம்ம ஜொங்கு கூட நெக்கை கிரிப்பாக பிடிக்கிறாரு. நீ மட்டும் இப்போ காரை நிப்பாட்டலைன்னா உன்னோட நெக்கை இறுக்கி உன்னை கீல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு பயமுறுத்துவாரா. அந்த மாதிரி பயமுறுத்தினோம். நம்ம ஜொங்குக்கு இப்படி நெக்கை பிடிச்சிருக்க ஹேண்ட்ஸை பிடிச்சி புஷ் பண்ணி இழுக்கிற வேகத்துக்கு பேக் சைடு சீட்லேருந்து அப்படியே ரோலிங் ஆனபடி முன்ன வந்து ஜங்கு கூட தைஸில் வந்து உட்காருதாரு. இந்த ஃபோர்ஸில் இழுத்து உட்கார வைக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு செம்ம ஷாக்கில் ஜங்குக்கு நோட் பண்ணா, என்ன பேபி மிரட்டுற வேற எதையாவது வச்சு மிரட்டலாமே? நெக்கை பிடிச்சி இறுக்கி கீல் பண்ணிடுவியா? அப்போ நான் இப்படி இழுத்த வேகத்துக்கு என்கிட்ட வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜங்கு பேசுகிறத கேட்டுட்டு ஷாக் ஆகி பாஸ் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆனோம். நம்ம ஜங்கு கார் அப்படியே ஒரு ஓரமாக விட்டுட்டு என்ன பொசிஷனில் தைஸில் விட்டுருந்தாரோ அதே பொசிஷனில் டேயோட ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. நான் இதுக்கு தான் சொன்னேன், உன்னை காலேஜிலேருந்து வர சொல்ல நான் பிக் பண்ண வரேன்ட்டு. நீ தான் வேண்டான்னு சொன்னேன். அவன் தான் உன்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான்ல. அவன் ப்ராப்ளம் பண்ணுறானுங்கிறது உனக்கு தெரியுதுல. கால் பண்ணி உனக்கு சொல்ல தெரியாதா? ஏன்னா சார்லி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரான், நான் இந்த பிளேஸில் வந்துட்டுருக்கேனுங்கிறது சொல்ல தெரியாதா? இந்த பிரெயினுக்கு சொல்லணும்னு திங்கிங் வரலையா? நான் மட்டும் அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக வரல, இந்நேரத்துக்கு அவன் என்ன பண்ணியிருப்பானே தெரியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திட்டிட்டு கிட்ட க்ளோஸாக வந்து நம்ம டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி க்ளோஸாக அவரோட ஃபேஸ் கிட்ட கொண்டு வந்து எங்கேயாவது உன்னை பயங்கரமாக அடித்தானா என்ன? பயங்கரமாக பனிஷ் பண்ணானா என்ன? பாடியில் எங்கேயாவது அடித்தானா உனக்கு எங்கேயாவது பெயினாக இருக்குதா? எத்தனை ஹவர்ஸாக நீ ரன் பண்ணபடி ஓடிக்கிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜொங்கு பேசுகிறதெல்லாம் கேட்க சொல்ல டேயோட ஐஸ்லேருந்து தீரியாக கொட்டுது. இந்த மாதிரி கொட்டுனோம். நம்ம ஜொங்குக்கு எதையுமே பேசாமல் அப்படியே அவரோட ட்ரெஸ்ஸுக்கிட்ட அப்படியே ஹக் பண்ணபடி அணைச்சிக்கிட்டு லைட்டாக அட்டையோட பேக் சைடு முதுக தட்டி கொடுக்குறாரு. சரி ஒன்றும் இல்லை, அதான் நான் கரெக்டாக அந்த டைட்டுக்கு அந்த பிளேஸ்க்கு வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டேயை தட்டி கொடுத்து அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணோம். டேயுமே அப்படியே ஜங்குக்கா ஹக் பண்ணபடியே க்ரை பண்ணுவார். ஏன்னா நம்ம டேக்கே நிறைய பயம் வந்துருக்கும், நர்வஸ் ஆகியிருப்பார். சார்லி என்ன பண்ணுவானோ ஏடு பண்ணுவானோங்கிற மாதிரி பயங்கரமாக பயந்துருப்பார்ல. அந்த மூமெண்ட்டில் இப்போ சேஃப் ஆகிட்டோங்கிறதுல அந்த எமோஷ்னலில் பயங்கரமாக க்ரை பண்ணி அழுதுகிட்டே இருந்தேன். ஒரு 1/2 hour இதாகுது. இப்போது நைட்டு 9 o'clock ஆயிடுச்சு. 9 o'clock ஆனதுனால நான் உன்னை டின்னருக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம 2 பேரும் இது வரைக்கும் வெளியே போய் சாப்பிடல. இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு, ஹவுஸுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம
டின்னர் வெளியே சாப்பிட்டு போகலான்னுங்கிற மாரி ஒரு ஹோட்டலுக்கே கூட்டிகிட்டு வராரு. இந்த மாதிரி ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்து டேயை வந்து ஒரு பிளேஸில் உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சா வந்து இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் வந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஜங்குக்கா ரொம்ப பெரிய சைஸ் ஹோட்டலில் கொண்டு வந்து வச்சுருக்காரு. அந்த பிளேஸை சுற்றி முற்றி பார்க்குறாரு. அங்கே இருக்கிற பிளேஸு, டேபிள்ஸு, அங்கே ஒர்க் பண்ணுற பர்சன்ஸுங்கிற மாரி எல்லாத்தையும் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டுமா நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க மோமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் செய்வாரா? அந்த மாதிரி சொன்னால் அப்போவுமே நம்ம வந்து ஜங்குக்கை நோட் பண்ணல. இந்த மாதிரி நோட் பண்ணாததுக்கு திரும்பவும் அதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி பண்ணி பார்த்தாலுமே அப்போவும் நம்ம வந்து ஜங்குக்கை கண்டுக்காமல் அங்கே இருக்கிற திங்ஸ், அந்த டேபிள்ஸ், அந்த லைட்ஸு, அப்புறம் ஃப்ளோரு, அங்கே ஒர்க் பண்ணுற பர்சன்ஸுங்கிற மாதிரி சுற்றி பார்க்குறாரு. ஃபுல்லாக மிரராலேயே எல்லாம் ரெடியாக இருக்கே, பார்க்க அழகா இருக்கேங்கிற மாதிரி அவர் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம ஜங்குக் காண்டாகி டேயோட ஃபேஸ் அப்படியே கொப்புன்னு அப்படி க்ளோஸ் ஆகிப்பாரா. இந்த மாதிரி இழுக்கிறத பார்த்துட்டு டே ஷாக் ஆகி, என்னாச்சு பாஸ்? என்னடா பண்ணிகிட்டு இருக்க? என்ன பக்கத்தில் வச்சுக்கிட்டு அங்கே இருக்க பர்சன்ஸை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன சைட் அடிச்சேனா? இல்லை, நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்லுவாரா. அப்போ ஏன்டா அங்கேயே பார்த்துட்ருக்க? இங்கே பாரு, நான் ரொம்ப பொசசிவான பர்சன்ட். தேவையில்லாமல் உன் ஐஸ் என்ன தாண்டி வேறு எங்கேயாவது போச்சு, அப்புறம் ஐஸுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன். என்ன ஐஸுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட ஷாக் ஆனால், என் பனிஷ்மெண்ட்டை நீ வேணால் பார்க்குறியா? நான் எப்படி உன்னோட ஐஸுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேங்கிறத டெமோ காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை க்ளோஸ் அழுத்தி டேயோட ஐஸில் 2 ஐஸ்லையுமே கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு டே ஷாக் ஆகி ஜங்குக்கு பூச்சி தள்ளாரு. என்ன பாஸ் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன பண்ணுறேன்? பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். இந்த ஜேகே கிட்டேருந்து பனிஷ்மெண்ட்னா இப்படி தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லுவாரா? இந்த மாதிரி சொன்னோம். கரெக்டாக இப்போ நம்ம ஜேகோப்கிட்ட இருந்து நம்ம ஜங்குக்கு கால் வருது. இந்த மாதிரி கால் வேண்டாம் சொல்கிறா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேக்கு பேசுகிறாரு. ப்ரோனுங்கிறாரு. அப்போ கூட ஜேகப்னு சொல்லலை. இந்த மாதிரி ப்ரோனுங்கிறது கிட்டது ஏதோ சுகாவோ ஆரமோ ஜிமினாவோ நினச்சிக்கிறாரு. இவங்களை யாரோ தான் கால் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்மகிட்ட ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துட்டு சாப்பிடுவார அந்த மாதிரி சாப்பிட்டோம். ஜேகப் வந்து நீ சொன்ன மாதிரி நான் வாயன்ட்ட எல்லாத்தையுமே பேசினேன்டா. அவங்க 2 பேருமே ஏதோ பிளான் பண்ணி தான் டேயை நம்ம பிளேஸ்க்கு வர வச்சுருக்காங்க. டே வந்து நான் எப்படி இருப்பேன், என்ன மாதிரி கேரக்டரில் இருப்பேன், நம்ம ஃபேமிலி என்ன மாதிரி சாஃப்டாக, ரூடாக, அரகண்டா, ரொம்ப இன்னசென்ட்டாக, லவ்வபிள் ஃபேமிலியா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண தான் டே வந்துருக்கான். அப்படிங்கிற மாதிரி ஜேகோப் ஒயன்கிட்ட எல்லாத்தையும் பேசி இன்ஃபர்மேஷன் ஜங்குக்கிட்ட கொடுக்குறாரு. இதை நீ கால் பண்ணி கேட்டதோட உனக்கு கிடச்சிருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும், சேச்சே ஒயன்கிட்ட நான் பேசலை, ஒயனோட மாம்கிட்ட தான் நான் கேட்டேன். ஒயனோட மாம் தான் டேயும் ஒயனும் சைல்டில் இருந்தே ஃப்ரெண்டா. அப்புறம் ஒயனுக்கு இந்த மேரேஜில் விருப்பமே இல்லையா, அதனால டேக்கிட்ட இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டிருந்தா. அதுவும் பேரண்ட்ஸ் 2 பக்கமும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதுக்கு ஹோல் ஒர்க்கே ரெடி பண்ணிட்டாங்கல்ல. இன்னும் 1 வீக்கில் மேரேஜில். அதனால ஜேகோப் யார், அதாவது நான் யார், ஹேண்ட்ஸமாக இருப்பேனா, என்னோடய கேரக்டர் என்ன, லவ்வாக நடந்துப்பேனா, அரகண்டாக நடந்துப்பேனாங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஸ்பை வேலை பார்க்க தான் டே இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கான். அப்புறம் இந்த பிளேஸில் ஒர்க்குக்கு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும், ஒர்க்கு அவனுக்கு இப்போ ரொம்ப தேவைதான். அவன் ஒரு பிளேஸில் பார்ட் டைம் ஜாப் பார்த்தான். அந்த பிளேஸில் கொஞ்சம் ஹெவி ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால டேயை வந்து அந்த பிளேஸில் நீ ஒர்க்குக்கு வேணாம், நீ இன்னொரு பிளேஸ்க்கு வா அப்படிங்கிற மாதிரி ஷாப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த ஷாப்புக்கு நம்ம டேயால் போக முடியாது, இது ரொம்ப தூரம், அதர் சிட்டி. அதனால தான் ஜாபுக்கு என்ன பண்ணேன்னு திங்க் பண்ணிகிட்ருக்க சொல்ல, ஒயன் இந்த மாதிரி ஜாபுக்கு நம்ம மாம்கிட்ட அவங்க மாம் மூலயமா பேசி ஹோல் ஒர்க்கையும் பண்ணி டே இந்த பிளேஸ்க்கு வர வச்சுருக்கா. அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜங்கு கேட்டுட்டு இருந்தான். அதை விட இன்னும் ஒரு குட் நியூஸ் இருக்குது, அது பயங்கரமாக உனக்கு ஷாக்காக கொடுக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம ஜேகப் சொல்லவும், என்ன ஷாக் அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்கு கேட்டான். இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த பிளேஸில் இப்போ நீ தான் ஜேகப் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜேகே ஷாக் ஆகி, என்ன ப்ரோ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே ஒன்றை தான் ஒயன்கிட்ட வந்து ஜேகோப்பு ஹவுஸில் இருக்கான்னு சொல்லியிருக்கான். அவங்க மாம் என்கிட்ட கேட்டாங்க, ஜேகோப் நீ எப்போ அதர் கண்ட்ரிலேருந்து வந்த, டே வந்து அடிக்கடி உன்னை பார்க்குறடா, நீ ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே இங்கே வந்து ஒயன்கிட்ட சொல்லுவான். நீ அதர் கண்ட்ரியில் ஒர்க் போயிருந்தியே வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட இன்றைக்கி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்,
ஓ! அதான் பேபி நம்மள ரொம்ப மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்போ நான் தான் நீன்ற மாரி என் பேபி திங்க் பண்ணுது. ஆமான்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதாவது அவனோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில நீ தான் ஜேக்கப் ஒயனுக்கு பட்ட ஃபியான்சி அப்படிங்கிற திங்கிங்லேயே ஒயன்கிட்ட போய் டெய்லியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ லவ் சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க அவன்கிட்ட போராடிட்டு இருக்கிறதுக்கும் ஒன்று அவன் மூவ் ஆன் பண்ணுறதுக்கும் இதுதான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜேக்கப் சொன்னா என்கிட்டேவா ஏன் ஹவுஸ்க்குள்ளே வந்து இருந்துக்கிட்டு ஸ்பை வேலையா பார்க்குற ஸ்பை வேலை இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கட்டே நம்ம ஜேக்கே நோட் பண்ணிவிட்டு சரி ஐயாங் இதுதான் நான் உன்ட்ட கேட்கணும்னு நினச்சேன் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டல நீ பாரு என் பேபி என்கிட்ட என்ன பாடுபடுதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலை சிரிச்சபடி அந்த காலை அப்படியே கட் பண்ணிடுவாரு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அவங்க மாமுக்கு கால் பண்ணுறாரு என்ன ஜேகே எங்கே பண்ணல நேரம் இவ்வளோ நேரம் நீ ஹவுஸுக்கு வரலையே அந்த தேயும் காங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது ஒன்றும் இல்லைம்மா இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு என்னால் ஹவுஸுக்கு இன்றைக்கி நைட்டு வர முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லவும் ஏன் எதுனால அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவன் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கான் நான் அவன் கூட சேர்ந்து அவன் என்ன மாதிரி திங்க் பண்ணி கேம் ஆடுறானோ அந்த கேமில் நானே ஜேகப்பா இருந்து நான் டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேங்கிற மாதிரி நிறைய என்னெல்லாமோ நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கோட மாம் ரொம்ப ஷாக் ஆக்கி என்ன இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ண போறியா அதான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல அவங்கிட்ட போய் சொல்கிறா நீ நினைக்கிறப்ப வந்து நான் ஒன்றும் ஜேக்கப் கிடையாது நான் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி உன்னோட நேமை சொல்லி ஜேக்கப்போட பிக்கை காட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சே பேபி என்னை ஜேகப்னே திங்க் பண்ணட்டும் மேரேஜ் என்னைக்கு அவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன் அட்டனை பர்சன்ஸ்க்கு முன்னாடியும் அவன் கொஞ்சம் பெயினில் இருப்பான் அப்புறம் நான் ஜங்குக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதாவது நான் ஜேகப்பே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் செம்மையாக ஹாப்பி ஆவான் கண்டிப்பாக நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் நம்ம ஹவுஸுக்குள்ளேயே வந்து ஸ்பை வேலையாக பார்க்குறான் ஸ்பை வேலை பார்த்ததுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜங்குக்கு சொன்னேன் சரி அந்த அம்மா பண்ணிட்டு போ நீ இப்போ நினச்சா கூட டேட் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவன் டப்பா அவங்ககிட்ட அக்செப்ட் வாங்கிக்கலாம் ஆனால் நீ ப்ளே பண்ணி விளாடணும்னு நினைக்கிற பிறகு உங்கள் 2 பேருக்குள்ளே எதுவும் ஃபைட் வந்துடாமல் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாமா அப்படியே காலை கட் பண்ணால் இப்போ ஹவுஸில் இருக்க எல்லாருக்குமே ஜொங்கு லவ் பண்ணுறான்ங்கிறது தெரியும் அப்புறம் எதுக்கு இந்த பிளேஸுக்கு வந்திருக்கான்ங்கிறதையும் ஜொங்கு குடும்பம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்க என்ன மாதிரி திங்க் பண்ணுறானோ அதேமாரி நம்ம ஜொங்குக்கு ஜேகப்னு சொல்லியே தான் நம்ம முன்னாடி காட்டணும் ஜொங்குக்குன்ட்டு சொல்லக்கூடாது இல்லாட்டி இப்போ எப்படி ஜேகேன்னு கூப்பிட்றோம் அந்தமாரி ஜேகேன்னு கூப்பிடுவோம் மேரேஜ் வரைக்கும் ஜேகே இதை சீக்கிரட்டாக வச்சுக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்ட்டையும் சொல்கிறத கேட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகே டேக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க இந்த மாதிரி ஹாப்பியான இப்போ நம்ம கிட்ட கரெக்டாக வந்து அந்த சேரில் உட்காந்துட்டு என்ன பேபி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் பாஸ் நீங்களும் சாப்பிடுங்க உங்களுக்காக வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஜங்குக்குமே அப்படி கூடயே சேர்ந்து டேயை நோட் பண்ணபடியே சாப்பிட்றாரு இதுக்காக தான் இத்தனை டேஸாக நான் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு பின்னாடியே சுற்றினாலும் ஃபீலிங்ஸ் இருந்தும் சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கியா கில்ட்டி வருதா உனக்கு கில்ட்டி இருடா உன்னை வச்சுக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பற்றி நம்ம ஜொங்குக்கு திங்க் பண்ணபடியே அப்படியே அவரோட ஃபுட்டை சாப்பிட்றாரு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு 2 பேருமே அப்படியே கார் பார்க் பண்ணியிருக்கு பிளேஸ்க்கு வராங்க நம்ம ஜொங்குக்கு அதேமாரி காரை நேராக எடுத்துகிட்டு போகிறாரு ஹவுஸுக்கு எட்டு போகிற மாதிரி எட்டு போகிறாரு இந்தமாரி எட்டு பண்ணோம் ஜொங்குக்கோட காரு கொஞ்சம் தூரம் வந்ததோடையே பிரேக் டவுன் ஆன மாதிரி அப்படியே நிற்குது இந்த மாதிரி நின்னா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் காரில் ஏதோ ப்ராப்ளம் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காருக்கு வெளியே வந்து நல்லா இருக்க காரை வர செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு இந்தமாரி செக் பண்ணி பார்த்துட்டு காரில் ஏதோ ப்ராப்ளம் பிரேக் டவுன் ஆகிடுச்சு போலுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஏதாவது ஒரு பர்சன்ட்டை வந்து செக் பண்ண சொல்லணும் இன்றைக்கி 2 பேருமே இந்த காருக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்னா 2 பேருமே காருக்குள்ளே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு இல்லை என்னாலலாம் காருக்குள்ளே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் 2 பேரும் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் டோரை க்ளோஸ் பண்ணபடி பக்கத்தில் வந்து உட்காருவார் அந்த மாதிரி உட்காண்டேன் பாஸ் அதான் ஃப்ரண்ட் சைடில் 2 சீட் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னவும் பேக் சைடில் தான் நல்லா நீளமாக லென்த்தாக சீட் இருக்குது நான் ஸ்லீப் பண்ணணும்னு நினச்சா ஸ்லீப் பண்ணுவோம்லே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட தைசில் அப்படி படுப்பாரா அந்த மாதிரி பட்ட பாஸ் என்ன பாஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கானா டேயர்டாக இருக்குடா கம்பெனியில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா
ஆ அவ்வளோ ஒர்க்கையும் பண்ணிவிட்டு அப்புறம் உன்னை அந்த பர்சன்ஸ்கிட்டேருந்து சேவ் பண்ணேன். எத்தனை பர்சன்ட்ஸ் எப்படி அடிச்சேன்னு தெரியுமா? அப்படி போடா குறைக்கி என்ன வேற அவனை அடிச்சுப்புட்டானோ தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். என்ன உங்களை அடிச்சுப்புட்டாங்களா? ஆமாம் போ, என்னை அடிச்சுப்புட்டாங்க போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எழுந்துப்பாரா. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டேன். எங்கே அடிச்சாங்க எங்கே அடிச்சாங்கன்னு சொன்னால் நீ என்ன ஆயில்மெண்ட்டை போட்டு விட போகிற, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்காக ஒரு ட்ராமா மாதிரி நம்ம டேக்கிட்ட பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, உங்களுக்கு ஆயில்மெண்ட்டு வைக்கிறதுல கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் வேணால் வச்சு விட்றேன். ரொம்ப அடி வாங்குனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் ரொம்ப அடி வாங்கினேன். இந்தா இந்த சைடு வலிக்குது இந்த சைடு வலிக்குதுங்கிற மாதிரி பேக் சைடு முதுகில் 2 3 பிளேஸ் எல்லாம் காட்டுறாரு. இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, பேக் சைடு முதுகெல்லாம் வலிக்குது. அப்புறம் பாரு இங்கே ஒருத்தன் கரெக்டாக செஸ்ஸுக்கிட்டே வந்து அடிச்சிட்டான். இந்த இடமும் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி செஸ்ஸை வேற ஷார்ட் பட்டனை ஓப்பன் பண்ணி டேட்டா காட்டுறாரு. ஏன் பாஸ் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட செஸ்ஸை புஷ் பண்ணபடி தள்ளுறாரு. பாத்தியா, நான் உனக்காக அவங்கக்கிட்ட அடி வாங்கி உன்னை சேவ் பண்ணேன், இப்படி என்னை புட்டி தள்ளி விட்ற பாத்தியா, இதில் வேற இவர் ஆயில்மெண்ட் வேற போட்டு விடுவாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ஷேர் பட்டனை போட போவாரா. அந்த மாதிரி போட பண்ணால் சரி சரி கோப்படாதீங்க, செஸ்ஸுக்கிட்ட நீங்கள் போட்டுக்கோங்க, பேக் சைடு முட்டுக்கில் வேணால் நான் போட்டு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்தமாரி சொன்னோம். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்கு டக்குன்ட்டு கோட்டு ஷார்ட்டெல்லாம் நம்ம ஜங்கு கலட்டிட்டாரு. என்ன பாஸ் இவ்வளோ வேகமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு. இந்த மாதிரி ஷாக் ஆனோம். இந்த ஆயில்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தூக்கி கொடுக்குறாரு. இப்படிலாம் அடிபடும், இந்த மாதிரி நான் உனக்கு ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணதுக்கு ஆல்ரெடி ரெடியான மாதிரியே வாங்கி வச்ச மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆயில்மெண்ட் அப்படியே ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்கிக்கிறாரு. இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு சரி திரும்பி உட்காருங்க, அப்படின்னா நான் ஆயில்மெண்ட் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜவுங்குக்கு அப்படி திரும்பி உட்காந்துருக்குறாரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். ஜவுங்கு கூட பேசல, பேக் சைடு மட்டும் அடியப்பட்டிருக்காரு. இருந்தாலும் நம்ம டேக்கி ஜங்கு கிட்ட ப்ளே பண்ணணும், ஜங்குக்கிட்டே கிட்ட ப்ளே பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அப்படிங்கிற மாதிரி 2 3 பிளேஸை பாயிண்ட் பண்ணுறாரு. இப்படி பாயிண்ட் பண்ணால் டெய்மி நம்ம ஜங்குக்கோட பேக் சைடு மட்டும் அப்படியே ரப் பண்ணி எடுத்து விட்றாரு. ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்ளை பண்ணியாச்சு பாஸ் இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆயில்மெண்ட்டை கொடுத்தேன். என்ன அங்கே மட்டும் அப்ளை பண்ண போய்ட்டுமா, அப்போ என் ட்ரெஸ்ஸுக்கிட்ட அடிபட்டுருக்க அடிக்கு என்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட க்ளோஸாக வந்து என் ட்ரெஸ்லேயே ஆயில்மெண்ட்டை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பாஸ் இதுதான் உங்களுக்கு நல்லா தெரியவும் செய்யும், உங்கள் ஹேண்ட்ஸ் தான் எட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆயில்மெண்ட்டை போட்டு உடனே அது பிறகு என் ஹேண்ட்ஸில் பிசு பிசு பிசுன்னு ஒட்டும், அப்புறம் நான் காண்டாயிருவேன். நீ தான் ஹேண்ட்ஸில் அதை அப்ளை பண்ணிட்டல, எனக்கே ஃபீல் ஆகுதுல்ல அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு விட்டுட்டுன்ட்டு. அப்புறம் என்ன என் ட்ரெஸ்லேயே நீயே ரப் பண்ணி விட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட க்ளோஸை வந்து ரப் பண்ணி விடு, அந்த ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரதை பார்த்துட்டு சரி சரி எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் வரீங்க, தள்ளியே உட்காருங்க நான் அப்ளை பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு லைட்டாக மூவ் ஆன் பண்ணி உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சோம். இந்த மாதிரி டே பண்ணுற மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஸ்மெல் பண்ணபடி அப்ளை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேயுமே என்ன செய்வார்னா அப்படியே ஆயில்மெண்ட் எடுத்து வந்து ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸில் கரெக்டாக வச்சு அந்த ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணி ரப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ரப் பண்ணா பா பேபி ஹேண்ட்ஸ் வச்ச பாடி என்னம்மா ஹீட் ஆகுது. இப்போ மட்டும் பேபி ஓகே பண்ணிச்சுன்னா ஒரு ரவுண்டுக்கு ஒரு 6 ரவுண்டாவது ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுகிட்டே ஷாக் ஆகி என்ன பாஸ் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். ஒன்றும் என்ன சொன்னேன், நான் ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் பேபி நான் பேசுனதில் உனக்கு கேட்டுச்சா, அப்போ உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டேன். பாஸ் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும், அப்புறம் நான் காரை விட்டு இறங்கி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ காரை விட்டு இறங்கி போ, சார்லி ஆப்போசிட்லேயே வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஆப்போசிட்லேயே வருவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விண்டோவெலாம் ஓப்பன் பண்ணி வெளியே எட்டி பார்க்குறாரு. இந்த மாதிரி எட்டி பார்க்குறத பார்த்துட்டு இந்த மாதிரி இன்னசென்ட்டாக நடந்துக்கிறதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு டேயா அப்படி வெளியே எட்டி பார்த்துட்டு திரும்ப வரா, அவன் வெளியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்கிறதுக்கு திரும்ப வரா. அந்த மாதிரி திரும்பினோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே அப்படியே புஷ் பண்ணி அவரோட தைசில் உட்கார வைக்கிறாரு. என்ன பேபி இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கிற, அவனை அவ்வளோ தூரத்துக்கு அடித்து அந்த ரோட்டில் போட்டோன்ட்ருக்கேன், உன் பின்னாடியே வருவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹிப் அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணபடி ப்ரெஸ் பண்ணுறாரு. பாஸ் நீ என்ன பண்ணுற டைம் மூவ் ஆன் ஆகணும்ல, அப்படியே சும்மாவாக இருக்க முடியும், நீ என் ஃபேஸை பாரு நான் உன் ஃபேஸை பார்க்குறேன், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு டைட்டாக மூவ் ஆன் பண்ணலாம்.
அப்பயே உன் ஹேண்ட்ஸ் அங்கே இங்கேயுமா ப்ளே ஆகிடு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுக்க ட்ரை பண்ணேன். ஜங்குக் டேய் அவரோட ஹேண்ட்ஸை பிடிக்க வர மொமெண்ட்டை பிரேக் பண்ணுறாரு. என்ன பாஸ் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதான் ப்ளே பண்ணுறேங்கிறது தெரியுதுல, பின்ன என் பேபி பிரேக் பண்ணி என்ன டென்ஷன் ஆக்குற. கொஞ்சம் ஹவர்ஸ், ஒரு 1 ஹவர், ஒரு ½ ஹவர் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டேட்ட பேசுனா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தள்ளி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகலாங்கிற மாதிரி எழுந்திக்க முயற்சி பண்ணேன். டேயோட ஃபேஸ் அப்படியே கப்புனப்படி இப்போ என்ன நம்ம ஜங்குக்கு தெரியும்ல என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் திங்க் பண்ணி வச்சுருக்கான்ட்டு, அதனால டேயோட ஃபேஸை கப்புனப்படி இங்கே பாரு டேயா, 1 வீக்கில் எனக்கும் இன்னொரு பர்சன்ட்டுக்கும் மேரேஜ் ஆக்க போகுது. நீ இப்போ சொல்லு, நீ இப்போ என்கிட்ட ஓகே சொல்லு. என்னோடய மாம்கிட்ட நான் இப்போவே போய் சொல்லி அந்த மேரேஜை நான் பிரேக் பண்ணிவிட்டு அதே டேட்டில் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பியா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா இந்த மாதிரி கேட்டேன். என்ன நான் அக்செப்ட்னு சொன்னால் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி மேரேஜை பிரேக் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஷாக். ஆனால் நான் என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட என்ன கேட்டாலும் என் பேரண்ட்ஸுக்கு அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இவ்வளோ டேஸ் நான் யாரையும் லவ் பண்ணலை, அதனால தான் அவங்களே அரேஞ்ச் பண்ணி எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு இப்போ ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ மட்டும் நீ ஓகே சொன்னீன்னா என் பேரண்ட்ஸ்கிட்ட இப்போவே போய் சொல்லி டேயும் நானும் லவ் பண்ணுறோம், எனக்கு மேரேஜில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் பட் அதே டேட்டில் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், அதே டேட்டில் அந்த பிளேஸில் அந்த கேர்ளுக்கு பதிலாக நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு நான் என் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன். பேரண்ட்ஸ் உடனே ஓகே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா இந்த மாரி சொன்னேன். இந்த பிளேஸில் நம்ம ஒயனை தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு. அந்த மொமெண்ட்டில் திங்க் பண்ணிவிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னோடய ஹார்ட்டில் அந்த மாதிரி திங்கிங் எதுவுமே வரல, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, என்னாலலாம் நீங்கள் ஒன்றும் மேரேஜை பிரேக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஜங்குக்கோட தயசுலேருந்து எழுந்து ஆப்போசிட் சீட்டில் வந்து உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு ஜங்குக் பேசினே திருப்பி திருப்பி திங்க் பண்ணி பார்த்தேன். எங்கே பாருட்டே, நானும் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கேன், இன்னும் ஒரு 5 டேஸ் தான் இருக்குது, 4 days to 5 days தான் இருக்குது மேரேஜுக்கு. அந்த 5 days நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஏன் மேரேஜ் ஹாலில் அந்த ஸ்டேஜில் ரிங்கு போடுற அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் நீ உன்னோட மவுத்துலேருந்து என்னை பார்த்து சிக்கி நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்ட்டு நீ சொல்வியான்ட்டு அந்த டைம் வரைக்கும் நான் உனக்கு வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பாக நீ என்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கிற, இந்த ஹார்ட்குள்ளே நான் இருக்கிறேன். இந்த லவ் என்னை இன்னொரு பர்சன்ட் மேரேஜ் பண்ணிக்க அலோவ் பண்ணவே பண்ணாது. ரிங்கு போடுற கடைசி செகண்ட்லேயாவது நீ என்கிட்ட லவ்வை சொல்லுவ. அந்த டே வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். உனக்காக உன்னோட பாய் ஃப்ரெண்டாக உன்னோட லவ்வராக திங்க் பண்ணுவேன். அப்போவும் நீ என்னை ரிஜெக்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணினா நான் என் பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி அந்த கேர்ளை மேரேஜ் பண்ணிவிட்டு உன்னையும் உன் லைஃப்பையும் விட்டு மூவ் ஆன் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. இந்த மாதிரி பேசுகிற வேடெல்லாம் கேட்டு டேக்கு பயங்கரமாக க்ரையிங் ஆகுது. இருந்தாலுமே க்ரையிங்கை மட்டும் அப்படியே அவருக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணப்படி நீங்கள் எப்படி பேசினாலும் சரி நான் எப்போதுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். லாஸ்ட்டு 10 செகண்ட் இருந்தாலும் அந்த செகண்ட் கூட நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் நம்ம ஜொங்கு கேட்டுட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ போல்டாக இருக்கடா நீ. முழுக்க முழுக்க என்னோடய திங்கிங், என்னோடய ஃபீலிங், முழுக்க என்ன லவ் பண்ணிகிட்ருக்க. நான் என்ன பண்ணாலும் அப்படியே நீ எனக்கு அக்செப்ட் பண்ணிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இப்படி அல்ட்ரா மாதிரி திரும்பி உட்காந்துருக்கு. அப்படியே இழுத்து கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டில் ஷாக் ஆனாலும் அப்புறம் இந்த ஷாக்னஸை குறைஞ்சிட்டு ஜங்குக்கோட ஐஸை நோட் பண்ணேன். கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி அவர்கிட்ட இன்னும் க்ளோஸாக இழுத்து ஹக் பண்ணப்படி பிடிச்சிட்டு டேயோட பாடியில் ப்ளே பண்ணுவார். டேயோட பாடியை ரப் பண்ணப்படி இந்த மாதிரி ப்ளே பண்ணுற இந்த மூமெண்ட்டுக்கும் ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு என்னை ப்ளே பண்ண அலோவ் பண்ணுற, கேட்டால் லவ் இல்லை நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த கிஸ்ஸெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படி மூவ் ஆனா அதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட ரியாலிட்டிக்கு வந்துட்டு பாஸ் நீ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா என்ன பேபி இப்போ நான் சொன்னேன் ஃபீலிங்ஸ் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு நான் டச் பண்ண அப்படி ஃபுல்லாக எனக்கு எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுற, அப்புறம் இதுக்கு பேர் என்னவா
உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன லவ் தான் பண்ணுற, அப்புறம் ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாரி கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதெல்லாமா சொல்லி என்ன குழப்புறீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே ஃப்ரண்ட் சைடு சீட்டில் வந்துட்டு உட்காந்துப்பாரு. இந்த மாரி உட்காந்துட்டு அங்கேருந்து இந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு பார்த்து திட்டுறாரு. இந்த மாரி திட்டுனா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் தான்டா, ரொம்ப போல்டாக தான் இருக்கிற, பார்க்குறேன். மேரேஜ் டேட் அன்னைக்கு என்னோட ஹயாங் ஒயனுக்கு ரிங் போடுற அந்த செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இந்த டே இவ்வளோ போல்டா அவன் பின்னாடியே இந்த ஜங்குக் இது வரைக்கும் இப்படி ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட கெஞ்சினதே கிடையாதுடா. ஆனால் நான் உன்கிட்ட இத்தனை டேஸாக கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். 1 மந்த்துக்கு மேலேயே மூவ் ஆன் ஆக போட்டு நீ என்னோடய ஹவுஸ்க்கு வந்து இவ்வளோ தூரம் கெஞ்சி கதர்னா என்னையா கதற விட்ற, லவ் இல்லை ஃபீலிங் இல்லைன்னு. பாரு பாரு, இப்படி சொல்கிற உன்னோட மவுட்டு என்னை வந்து டைட்டாக ஹாக் பண்ணி என்னை தவிர யாரையும் மேரேஜ் பண்ணிக்காத ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைட் சீட்டில் போய் உட்காந்துட்டே நோட் பண்ண போயிடும். பேக் சைட் சீட்டில் அப்படியே பட்டுக்கிறாரு.